ஜிஎஸ்டி 2.0 குறித்த ஆன்லைன் வினாடி வினா நிகழ்ச்சியில் பங்கேற்கும் எளிய வாய்ப்பு. கலந்து கொள்ளும் எல்லோருக்கும் பங்கேற்பு சான்றிதழ். விளையாடி மகிழுங்கள். ஜிஎஸ்டி வரி பற்றிய விழிப்புணர்வை பெற்றிடுங்கள். peoplefriendlygst.com. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரடியாக விஜயை தொடர்பு கொண்டு பேசினார் என்கிற செய்தி நேற்று சமூக வலைதளங்கள் முழுக்க போய்கொண்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். தொடர்ச்சியாக பாஜகவுக்கு எதிரான ஒரு விமர்சனத்தை தான் விஜய் அரசியல் களத்தை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தாரு. கொள்கை எதிரின்னு பாஜகவை அறிவித்திருக்கிறார். அந்த சூழல்ல அமித்ஷா அவர்களிடம் பேசியிருக்கிறார் என்று வரக்கூடிய செய்தியை எப்படி பாக்குறது உங்களுடைய பார்வை? அவர்கள் மீது ஒரு பெரும் குற்றச்சாட்டை எடுத்து வைத்து அவர்களை தற்போதைய மக்களுடைய மனங்களிலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்ற ஒரு பெரும் நோக்கத்துடன் திமுக செயல்படுவதாக தோன்றுகிறது. இந்த சூழ்நிலையில் அவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் கூட மத்திய உள்துறை அமைச்சருக்கு இருப்பதாக நான் பார்க்கிறேன். திமுக அரசின் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் தேவையற்ற விமர்சனங்கள். எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான். இப்ப விஜய் பின்னாடி பாஜக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் வைத்திருக்கிறார். கங்கை வயலில் போய் சென்று பார்க்காத திருமாவளவன், கள்ளச்சாராயத்திலே பாதிக்கப்பட்ட தலித் மக்களை சென்று பார்க்காத திருமாவளவன், இதெல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அதிமுகவுடன் விஜய் கூட்டணிக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கறத விஜயோடைய ஆதரவாளர்களே அவங்களுடைய சமூக வலைதளங்களை தொடர்ச்சியா போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஒருவேளை அதை நோக்கியும் இது நகரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது உருவாகும் பட்சத்துல என்ன ஆக வாய்ப்பு இருக்கு? ஜஸ்ட் கற்பனை பண்ணி பாருங்க. 234 தொகுதிகளிலும் திமுக தோற்றும். திமுகவின் அஸ்தமனம் அன்றே துவங்கிவிடும். அது மேற்கல்ல மூலம். மேற்குல போனா மறுநாள் காலையில கிழக்குல உதிக்க முடியும். அடுத்த 5 வருடங்களுக்கு பிறகு திமுக என்ற ஒரு அமைப்பே இருக்காது. அவர்கள் கொள்ளையடித்து வைத்திருக்கும் பணம் அனைத்தும் பிடுங்கப்பட்டு மக்களுக்கு பகிர்ந்து தரப்படும். கரூரிலே இந்த கூட்டம் சதி செய்யப்பட்டு தடுக்கப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு தமிழகத்திலே எந்த மூலையிலும் தாவேகாவால் கூட்டம் நடத்த முடியாது என்பது உண்மையா இல்லையா? நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கிறார் பாஜகவின் மூத்த தலைவர் கல்யாண் ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கரூரில் நடந்த அந்த துயர சம்பவம் தொடர்பாகத்தான் தொடர்ச்சியாக விவாதம் நகர்ந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இதற்கு நடுவுல பாஜகவுடைய எம்பிக்கள் குழு அவங்க நேரடியாக கரூருக்கு சென்று அவங்க நடத்திய ஆய்வையும் பார்த்தோம். அவங்க கொடுக்க போற அறிக்கை எப்படி இருக்க போதுங்கிற கேள்வி எழுவதற்கு முன்பாக நேற்றிலிருந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரடியாக விஜயை தொடர்பு கொண்டு பேசினார் என்கிற செய்தி நேற்று சமூக வலைதளங்கள் முழுக்க போய்கொண்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இதுல உங்களுடைய பார்வை என்ன? அந்த மாதிரியான தொலைபேசி உரையாடலுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா தொடர்ச்சியாக பாஜகவுக்கு எதிரான ஒரு விமர்சனத்தை தான் விஜய் அரசியல் களத்தை தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. கொள்கை எதிரின்னு பாஜகவை அறிவித்திருக்கிறார். அந்த சூழல்ல அமித்ஷா அவர்களிடம் பேசியிருக்கிறார் என்று வரக்கூடிய செய்தியை எப்படி பாக்குறது உங்களுடைய பார்வை? தமிழ்நாட்டுக்கும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம். இந்த அரசியல் தளத்துல கொள்கைக்காக நடக்கக்கூடிய சண்டைகள் என்பது வேறு. மற்றபடி ஒரு பொது நன்மை கருதி 2 தலைவர்கள் பேசிக்கொள்வது என்பது வேறு. இங்க பாத்தீங்கன்னா முலாயம் சிங் யாதவ், லல்லு பிரசாத் யாதவ் உட்பட பல தலைவர்களுடைய எல்லா விதமான குடும்ப நிகழ்ச்சிகளிலும் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் களத்துல ஒருவருக்கு ஒருவர் வெட்டி குத்திட்டு சாகிற அளவுல சண்டை போடுறவங்க சந்திப்பாங்க, பேசுவாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது மிக இயல்பாக வடக்குல இருக்கக்கூடிய ஒரு பக்குவம். அந்த பக்குவம் துரதிருஷ்டவசமாக தமிழகத்திலே இல்லை என்பது ஒரு உண்மை. அதனுடைய அடிப்படையில தான் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கூட தோணுதுன்னு மனசுல படுது. ஸோ 2 கட்சியுடைய முக்கிய தலைவர்கள், ஒன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், பாஜகவின் தலைவரும் கூட. 2வது தமிழகத்தின் 3வது பெரிய கட்சியாக இன்று உருவாகி கொண்டிருக்கும், 3வது பெரிய ஃபார்மேஷன், கட்சின்னு சொல்லக்கூடாது, ஃபார்மேஷனாக உருவாகி கொண்டிருக்கும் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகம். அவர்கள் சம்பந்தப்பட்டு ஒரு பெரும் துயர சம்பவம் நடந்திருக்கிறது. அது சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட விஷயம். சட்டம் ஒழுங்கை அகில இந்தியிலே பார்ப்பவர், கண்காணிப்பவர் உள்துறை அமைச்சர் அவர்கள். அதனால ஒரு கட்சியின் தலைவரை உள்துறை அமைச்சராக, ஒரு கட்சியின் தலைவரை இன்னொரு கட்சியின் தலைவராக பேசுவது என்பது மிக இயல்பான விஷயம். அதனால 2 பேர் பேசியிருந்தாலும் அதுல எந்த விதமான சங்கடமோ தவறோ இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. பேசியிருந்தால் அது மிக ஆரோக்கியமான ஒரு அணுகுமுறைக்கு நாம் வித்திட்டு இருக்கிறோம், பாஜக வித்திடுகிறது என்றுதான் நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். அதான் என்னுடைய அடிப்படை பார்வை விஷயங்கள்.
பேசியது மத்திய உள்துறை அமைச்சர். அதனால அரசியல் ரீதியாக இல்லாம இந்த விவகாரம் எப்படி நடந்திருக்கு, நாங்க துணை நிக்கிறோம்ங்கிற விஷயங்கள கூட பேசியிருக்கலாம். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனா இன்னும் ஒரு 7 மாதங்கள் 8 மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய சூழல்ல களத்துல இங்கு விஜயை நோக்கி திமுக மிக கடுமையான விமர்சனங்களை வைத்து திமுகவுடைய ஆதரவாளர்கள், ஆதரவு ஊடகங்கள்லாம் அவர்தான் குற்றவாளி போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி வந்திருக்கூடிய இந்த சூழல்ல மத்திய உள்துறை அமைச்சர் பேசுறார் அப்படின்னா அப்போ அவர் அரவணைக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுது. அதே மாதிரி இது அரசியல் கணக்குகளை ஒட்டியும் நகர்வதால தான் இந்த கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. இத 2 பார்ட்டா நம்ம பிரிச்சுக்கிட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணு பாஜகவை தன்னுடைய கொள்கை எதிரி என்று விஜய் விமர்சித்து வருகிறார் தொடர்ந்து. அதுக்கு அன்னைய தேதி வரை அவர் விமர்சித்தார்ன்றதுதான் உண்மை. அப்ப கொள்கை எதிரின்னு ஒரு நபர் சொல்லும் போது கொள்கை ரீதியா நாங்களும் பல விஷயங்களை பார்ப்போம். பாசிசம் என்ற வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்துறது பார்ப்போம். இது கொள்கை சார்ந்த ஒரு விஷயம். ஆனால் அங்கே நடந்த சம்பவம் என்பது ஒரு கத்துக்குட்டி கட்சி. மிக அடிப்படையில் நம்ம எதை பார்க்கணும்னா, என்னதான் இருந்தாலும் தாவேகா ஆதரவுகள் 1000 பேர் ஆதரவு கொடுத்தாலும் 100% மக்கள் ஆதரவு கொடுத்தாலும் தாவேகா என்பது ஒரு கத்துக்குட்டி கட்சி என்பதுதான் அடிப்படை உண்மை. அப்ப அந்த கத்துக்குட்டி கட்சியா இருக்கிறதுனால தான் அவர்களால் ஒரு ஒரு நிகழ்ச்சியை திறம்பட நடத்த முடியவில்லை. துரதிருஷ்டவசமாக அவங்க கையில காசு பணம் போதிய அளவுக்கு இருக்கலாம். அதை அனைத்தையும் மீறி அனுபவமின்மையின் காரணத்தால் அவர்களுடைய அணுகுமுறைகள் துரதிருஷ்டவசமாக சரியாக இல்லை. உதாரணத்துக்கு இந்த நிமிஷம் வர சம்பவம் 27ஆம் தேதி சாயங்காலம் நடக்குது. இன்னைய தேதி வரை 5 நாட்கள் ஓடிவிட்டன. இந்த சூழ்நிலையில் இதுவரை அவங்களால இந்த இஷ்யூவை எதிர்கொள்ள முடியவில்லை. அனைவரும் கிட்டத்தட்ட ஓடி ஒளிந்து கொண்டார்கள் தான் நம்ம பார்க்கிறோம். விஜயுடைய அந்த இதே 4 நாள் கழிச்சு தான் வந்துச்சு வீடியோ. அப்ப இவர்கள் இன்னும் கூட அரசியலை கற்கவில்லை. கற்கும் பாதையிலே அவர்கள் அடியெடுத்து இப்போதுதான் வைக்கிறார்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ அவர்கள் ஒரு கட்சி, அவர்கள் பின்னால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பது ஒரு மாபெரும் உண்மை. இந்த சூழ்நிலை இவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கூட உள்துறை அமைச்சருக்கு இருக்கு. அதாவது பாதுகாக்கிறது நான் என்ன மீன் பண்றேன்னா, அவர்களை நோக்கி திமுகவின் பெரும் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படியெல்லாம் தாக்குதல் நடக்குது பாருங்க. ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் இல்லாம கூட ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டது. அந்த கமிஷனுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்னன்றது கூட இதுவரை யாருக்கும் தெரியாது. அதாவது எதை அவர்கள் விசாரிக்க வேண்டும், எதை அவர்கள் விசாரிக்க கூடாது, எதற்கு அவர்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது, அதுக்கு லீகல் சாங்க்டிட்டி இல்லை. அது ஒரு விஷயம். அவர்கள் கொடுக்கும் அறிக்கையை குப்பத்தொட்டில் போட்டால் கூட யாரும் கேட்க போகுது முன்னாள் நீதிபதி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஒரு நபர் கமிஷன் என்பது பொதுவாக ஆளும் கட்சிக்கு சாதகமான விஷயங்களை மட்டுமே கூறக்கூடியதாக இருக்கும் என்பது வரலாற்று உண்மை. ஸோ இது பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, அடுத்த நிமிடம் அரசு தரப்பிலிருந்து காவல் அதிகாரிகள் துவங்கி ஐஏஎஸ் அதிகாரிகள் துவங்கி அத்தனை பேரும் ஒன்றாக அமர்கிறார்கள். ஏன் இதை கள்ளச்சாராய விஷயத்தில் நீங்க செய்யல? ஏன் அன்று முதல்வர் கள்ளக்குறிச்சிக்கு சென்று கள்ளச்சாராயத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சொல்லவில்லை? ஏன் இது குறித்து பார்க்கவில்லை? ஏன் துணை முதல்வர் அன்று செல்லவில்லை? ஊரில் இருந்த துணை முதல்வர், தமிழகத்தில் இருந்த துணை முதல்வர் அன்று போகவில்லை. ஆனால் இந்த துயர சம்பவத்திலே அந்த எண்ணிக்கையை விட கிட்டத்தட்ட பாதி எண்ணிக்கையில் மக்கள் இறந்த சம்பவத்திற்கு துபாயிலிருந்து தனி விமானத்தில் வந்துவிட்டு தனி விமானத்திலே திரும்பவும் செல்கிறார். சோ இதுல என்ன இது காட்டுதுன்னா, இன்று அவர்கள் பதவதைத்து போயிருக்கிறார்கள். இதன் மீதான குற்றச்சாட்டுகள் தங்கள் மீது வந்துவிடும் என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். வந்தும் விட்டது. அதற்கு காரணிகள் இருக்கின்றன. அப்போ ஐஏஎஸ் அதிகாரி அமுதா அவர்களை வைத்து, டேவிட்சன் தேவாசகாயம் அவர்களை வைத்து எல்லாத்தையும் வச்சு டிஃபெண்ட் பண்றாங்க. பின்னாடியே மந்திரிமார்கள், ஒரு 10 அமைச்சர்கள் ஊருக்கு போய் எங்க மேல குற்றம் இல்லை, விஜய் தான் குற்றம் செய்தவர் என்று கூறும்போது அந்த கத்துக்குட்டி கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கூட உள்துறை அமைச்சருக்கு இருக்கு. ஏன்னா இதை விட்டுட்டாங்கன்னா அவர்கள் கையிலே ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகளை, தாவேகா தொண்டர்களை, தாவேகா அனுதாபிகளை இவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதற்கு ஆதாரம் தான் அந்த 25 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டு பெலிக்ஸ் அவர்களும் மற்ற சிலரும் கைது செய்யப்பட்டதும் கூட சோசியல் மீடியாவில் வந்த விஷயங்கள். துரதிருஷ்டவசமாக என் பேர் கூட அந்த லிஸ்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. 25 பேர்ல நானும் இருக்கேன். மேபி டெல்லிக்கு அனுப்பி என்ன கைது செய்வாங்களா இல்லையான்னு தெரியல. இல்ல 11ஆம் தேதி நான் சென்னைக்கு வர்றேன், அப்போ என்ன கைது பண்ணிக்கலாம் அவங்க. சோ இவர்களுடைய மோட்டிவ் என்ன இருக்குன்னா, தங்களை பற்றிய குற்றச்சாட்டுகளை வைப்பவர்களை தாங்கள் சதி செய்கிறோம் என்று அறுதியிட்டு கூறுபவர்கள். நான் அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறேன்,
இது திமுகவின் சரின்னு ஸ்ட்ரைட்டாவே குற்றம் சாட்டுறேன். மற்றவங்க வந்து ரொம்ப எவேசிவா இருக்காங்க, நான் ஸ்ட்ரைட்டாவே குற்றம் சாட்டுறேன். அப்போ இவர்களை முடக்குவது எப்படி என்ற ஒரு தீவிரத்தன்மையுடன் அவர்கள் இருக்கும்போது உள்துறை அமைச்சருக்கு ஒரு தாயுள்ளத்துடன் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் தார்மீகமாக காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் அவருக்கு கட்சின்றதெல்லாம் விட்டுருங்க. கட்சி எதிர்கட்சி இல்ல ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் மீறி ஒரு பட்டிங் அமைப்பை காப்பாற்ற வேண்டிய கடமையும் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனதிலே எந்த விதமான சங்கடங்களும் ஏற்படாத சூழ்நிலை உருவாக்குவது ஒரு கட்டாயம் நமக்கும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த 8 மெம்பர் டீம் வந்து நிர்மலாஜி அவர்கள் வந்தார்கள். இதெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க, நான் சொல்ல தேவையில்லை. ஸோ தமிழகத்தில் உண்மையிலே என்ன நடந்தது என்பதை கண்டுபிடித்தே ஆக வேண்டும். ஏன்னா 41 பேர் இறந்து போயிருக்கிறார்கள், நூற்றுக்கணக்கிலே பாதிக்கப்பட்டார்கள் என்பது உண்மை. அப்போ இது ஏன் நடந்துச்சு? 41 பேர் இதுவரை இந்திய வரலாற்றிலே வந்து அரசியல் கூட்டத்திலே 41 பேர் இறந்ததாக வரலாறே இல்லை. மற்ற ஏதோ கூட்டங்கள்ல நடந்திருக்கு, எங்க அபிஷாக் நடந்திருக்கு, அதெல்லாம் இறந்துருக்காங்க. ரயில் சம்பவமா இருக்கலாம், ஆக்சிடென்ட், இல்ல வந்து கும்பமேளா மாதிரி இடங்கள்ல கோடிக்கணக்கான மக்கள் கூடும் இடங்களே நடக்கலாம். வெறும் 30,000 பேர் கூடிய ஒரு கூட்டத்தில் 41 பேர் இறந்து போவது என்பது கொடூரத்திலும் கொடூரம். அதுவும் அரசியல் கட்சி நடத்தும் கூட்டம். அரசியல் கட்சி என்பது அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும். அவருடைய அனுபவமின்மையின் காரணமாக சில தவறுகள் நடந்திருக்கலாம். அது எல்லாத்தையும் மீறி அவர்கள் மீது ஒரு பெரும் குற்றச்சாட்டை எடுத்து வைத்து அவர்களை தற்போதைய மக்களுடைய மனங்கள் அகற்றிவிட வேண்டும் என்ற ஒரு பெரும் நோக்கத்துடன் திமுக செயல்படுவதாக தோன்றுகிறது. இந்த சூழ்நிலையில் அவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் கூட மத்திய உள்துறை அமைச்சருக்கு இருப்பதாக நான் பார்க்கிறேன். இதுல திருமாவளவன் அவர்களுடைய இன்றைய செய்தியாளர் சந்திப்பை நீங்க பார்த்திருக்க கூடும். அதுல அவர் சொல்றாரு, பாஜக எந்த வகையிலாம் விஜயை காப்பாற்ற முயற்சிக்குதுன்னு நீங்க பாக்குறீங்க. இதைத்தான் நாங்க முதலையே சொன்னோம். விஜய் வந்து பாஜகவுடைய பின்னணியில் தான் அரசியலுக்கே வந்திருக்கிறார். அதனாலதான் வந்து பாஜக அவரை காப்பாற்ற முயல்கிறது. திமுக அரசின் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் தேவையற்ற விமர்சனங்கள். எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான். இப்ப விஜய் பின்னாடி பாஜக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் வைத்திருக்கிறார். இதெல்லாம் சொல்றதுக்கு ஏதாவது சிறிய அளவு அறிகுறியாக இருக்கணும். சிறிய அளவுல ஏன்னா வேங்கை வயல்ல போய் சென்று பார்க்காத திருமாவளவன், கள்ளச்சாராயத்திலே பாதிக்கப்பட்ட தலித் மக்களை சென்று பார்க்காத திருமாவளவன், இதெல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? தலித் மக்களுடைய பிரதிநிதியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு அவர்களை வாக்குகளை வாங்கி கொண்டு அந்த வாக்குகளை கொண்டு சென்று திமுகவிடம் அடமானம் வைத்துவிட்டு தமிழ்நாட்டுல தலித் மாவட்ட செயலாளர் யாரு? ஒரு 4 பேர் சொல்லுங்க பார்க்கலாம். தலித் வந்து 20% தமிழ்நாட்டுல. ஓகே, அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 100 மாவட்ட செயலாளர் இருக்காங்க. ஒரு 4 பேர் சொல்லுங்க பாருங்க தலித் பேர். எத்தனை ஊர்கள்ல வந்து அவர்களுடைய பஞ்சாயத்து தலைவர்கள் பஞ்சாயத்துக்கான அந்த சேர்ல உட்கார முடியல, திமுக ஆட்சியில அந்த அந்த பதவிக்கான அந்த நாற்காலியில் அமர முடியாத நிலைமையில் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து திருமாவளவனுக்கு இல்லை. திருமாவளவனுக்கு வந்து அமைச்சர்கள் போடுவது என்ன? அலங்கார சேரா இல்ல வந்து பிளாஸ்டிக் சேரா? பிளாஸ்டிக் சேரை போட்டு ஒன்று அவமானப்படுத்துறாங்க. வெக்கமா இல்லை? நீ எல்லாம் ஒரு தலித் தலைவர் சொல்றதுக்கே வெக்கப்படும். ஸோ தலித் தலைவர் என்று தன்னை கூறிக்கொண்டு ஒரு அரசியல் அடிமைத்தன வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கும் திருமாவளவனுடைய கருத்துக்களில் எதேனும் நியாயம் இருக்கும் என்று நாம் கற்பனை கூட செய்ய முடியுமா? அதனால திருமாவளவன் இக்னோர் பண்ணுங்க. திருமாவளவன்றது ஒரு 1/2% வாக்குகளை வாங்கக்கூடிய ஒரு கட்சியை நடத்துபவர். அதுக்கு மேல வந்து திருமாவளவனுக்கு எந்த சிக்னிபிகன்ஸும் கிடையாது தமிழக வரலாறுல. துரதிருஷ்டவசமா திருமாவளவன் ஒரு தலித் தலைவராக அறியப்பட்டிருக்கிறார். அவ்வளவுதான். பாருங்க, உண்மைகளை மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் திமுக அரசாங்கம் மாற்று செயல்பாடுகளுக்காக செலவு தினம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை திரும்ப 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 கூறிய ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கைது செய்து இந்த குற்றச்சாட்டுகள் அடைச்சி வைக்கிறாங்க. யாருடைய தூண்டுதல்ல? அது உண்மை இருக்கா இல்லையான்றது நீங்க அலசி ஆராய வேண்டாமா? அதே தலித் மக்களுக்கான அந்த அந்த சுத்திகரிப்பு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல கோடிக்கணக்கான ரூபாயை செல்வ பெருந்தகை கொள்ளையடித்த போது வாய்மூடி மௌனியாக இருந்தது தானே இதே திருமாவளவன். இதே திருமாவளவனால் விரட்டப்பட்ட நபர் தானே செல்வ பெருந்தகை. இல்ல திருமாவளவன் ஓடி போன நபர் தானே செல்வ பெருந்தகை. எத்தனை விஷயங்கள் இருக்கு பாருங்க தலித்துக்காக திருமாவளவன் செய்யும் துரோகங்கள். அதனால திருமாவளவனை பத்தி நம்ம பேசாம இருக்கிறது நலம். இல்ல, தாயுள்ளத்தோடு அமித்ஷா அவர்கள் விஜயை காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க.
சோ இப்ப இது தேர்தல் அரசியல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. குறிப்பாக அவர் கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். இப்போ இந்த கரிசனமும் இந்த அவர் விஜய் மீது காட்டக்கூடிய அக்கறையும் அப்படியே நீளும் பட்சத்தில் இது தேர்தலும் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சேர்த்து எழுப்புறாங்க இல்லையா? மிக குறிப்பாக விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்களே இப்போ என்ன போட ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஸ்டாலின் அவர்களை அகற்றுவதற்காக அதிமுகவுடன் விஜய் கூட்டணிக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கறத விஜயோடைய ஆதரவாளர்களே அவங்களுடைய சமூக வலைதளங்களை தொடர்ச்சியா போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஒருவேளை அதை நோக்கியும் இது நகரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் நகரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல அரசியல் தளத்துல ஒரு பொதுவான ஒரு திட்டம் இருக்கு. நிரந்தர நண்பர்களும் கிடையாது, நிரந்தர எதிரிகளும் கிடையாதுன்ற ஒரு திட்டம் இருக்கு. நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். இன்று பிஜேபிக்கே பிரியாரிட்டி திமுகவை அகற்றுவதுதான். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் பாஜக அதிமுக கூட்டணி என்பது இன்று உருவாகி இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது பெருசா சிலாய்ச்சி பேசுறதுக்கு அது ஒண்ணும் இல்லை. மேலும் பல கட்சிகள் அதில் வரும் என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும். இது ஒண்ணு. ரெண்டாவது, தன்னுடைய வந்தவாசி கூட்டத்தில் விஜய் கூறியது என்ன? எல்லா விதமான கூட்டணி ஆட்சிக்கும் கூட்டணிக்கும் தான் தயாராக இருப்பதாகத்தானே கூறியிருந்தார். எனக்கு கொள்கை எதிரி இருக்கு, அதுன்னு நிறைய பேசலாம். முதல்ல கொள்கை என்ன என்பதை விஜய் விளக்கணும். அதுக்கப்புறம் தான் கொள்கை எதிரியா என்பதை விளக்க முடியும். கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகு நம்ம பெருசா அதை பத்தி கவலைப்படுத்தாத. இந்த ஸ்டேஜ்ல தெர் இஸ் லாட் ஆஃப் டைம் டு கோ. அந்த ஸ்டேஜ்ல பார்த்துப்போம். ஸோ கொள்கை எதிரி என்று கூறிய ஒரே காரணத்தால் அவருடன் கூடாது என்று சட்டமும் இல்லை. விஜயே இந்த மாதிரி விஷயங்களை விரும்பும் பட்சத்தில் அது இருவருக்குமான ஒரு பொது சிந்தனை உருவாகும் பட்சத்தில் இருவர் நான் மீன் பண்றது இந்த இடத்துல அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கமும் விஜய் இன்னொரு பக்கமாக நான் பார்க்கிறேன். அது உருவாகும் பட்சத்துல என்ன ஆக வாய்ப்பு இருக்கு? ஜஸ்ட் கற்பனை பண்ணி பாருங்க. 234 தொகுதிகளிலும் திமுக தோற்று. திமுகவின் அஸ்தமனம் அன்றே துவங்கிவிடும். அது மேற்கல்ல முழுமை. மேற்குல போனா மறுநாள் காலையில கிழக்குல உதிக்க முடியும். அடுத்த 5 வருடங்களுக்கு பிறகு திமுக என்ற ஒரு அமைப்பே இருக்காது. அவர்கள் கொள்ளையடித்து வைத்திருக்கும் பணம் அனைத்தும் பிடுங்கப்பட்டு மக்களுக்கு பகிர்ந்து தரப்படும். ரெட் ஜெயின்ட்னு ஒரு மூவிஸ் கம்பெனி இருக்காது. என்ன இதெல்லாம் நடக்கும். சன் டிவி எல்லாம் வித்துட்டு கூட ஓடிடுவாங்க. வெளிநாட்டுல போய் ஸ்டே பண்ணி தங்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கிங்கு மினரல்ஸ் கெமிக்கல்ஸ்ன்னு டிஆர் பால் வச்சிருக்கிறதெல்லாம் காண வேண்டியது. யாருக்காவது வித்துட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் தான் நடக்கும். ஏன்னா மக்களின் பணம் அது கிட்டத்தட்ட 10-20 லட்சம் கோடிகளை இந்த கும்பல் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் கட்சியை நடத்தி கபலீகரம் செய்த கும்பல் 2026 தேர்தலுக்கு பின்னர் காணாமல் போய்விடும். அதனால விஜய் ஒருவேளை கூட்டணி சேரும் எண்ணத்தில் இருந்தால் அல்லது உருவாங்க, அதுல என்ன தவறு இருக்கு எனக்கு தெரியல. வரட்டுமே, நல்லது தானே. இப்ப இன்னைக்கு தேதிக்கு ஒரு 40-45% அளவுல பாஜக அதிமுக கூட்டணி இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு தேர்தல் நடந்தா கூட வின் பண்ணுவோம் இந்த கூட்டணி. அது எந்த அளவுல இருக்க வாய்ப்பு இருக்குன்னா ஒரு 150 சீட்டுகள் எண்ணிக்கையில வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை இருப்பதா என்னுடைய அசஸ்மெண்ட். நான் நடுவில் இன்னொரு பேட்டியில இன்னொரு சேனலுக்கு கொடுக்கும்போது சொன்னேன், ஒருவேளை காங்கிரஸ் கழன்று தாவேகாவுடன் இணைந்தால் பாஜக கூட்டணி 200 இடத்திலும் திமுக மிகவும் கீழே தள்ளப்படும் அப்படின்னு சொன்னாரா. 34 கீழே போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதெல்லாம் அசஸ்மெண்ட்ஸ். அதாவது காங்கிரஸ் தாவேகாவுடன் இணைந்து போட்டியிட்டால் இதுக்கெல்லாம் சாத்தியங்கள் இருக்குன்றதுனால தான் நான் முன்கூட்டியே சொல்றோம். நம்ம அப்போ அடுத்த லெவல்ல என்ன வருது அப்படின்னு பார்த்தா, இன்று தாவேகாவுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் கத்துக்குட்டி கட்சியாகத்தான் இன்று வரை இருக்கிறார்கள். அவர்களுக்குரிய பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அந்த பாதுகாப்பு தரப்பட்டு வருகிறது ஏற்கனவே. இல்லாட்டா இந்நேரத்துக்கு தமிழக வெற்றி கழகத்தை திமுக கபலீகரமும் துவம்சமும் செய்திருக்கும். ஸோ அந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றும் வேலையை எங்களை போன்றவர்கள் செய்திருக்காங்கன்னா, உண்மையை முதலில் வெளியே கொண்டு வந்ததில் எங்களுடைய பங்களிப்பு முக்கியமாக இருந்தது. அன்று 27ஆம் தேதி இரவு 10 மணி டைம்ஸ் செய்தியில் இந்த சதிவலை எப்படி பின்னப்பட்டிருக்கிறது என்று நான் தான் அறிவிப்பு கூறினேன். அதுக்கப்புறம் நிறைய அதை பற்றி விவாதங்கள் அது உச்சத்தை நோக்கி போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் டிஃபெண்ட் பண்ணணும் தாவேகாவன்றதுக்காக பண்ணல, கூட்டணி வேணும்ன்றதுக்காக பண்ணல, ஒரு உண்மை சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக செஞ்சேன். என்ன நேற்று கூட அதை பற்றி ட்விட்டர்ல ஒரு முழுமையான ஒரு இது எழுதியிருக்கேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியல. சோ நமக்கு உண்மை நின்றிட வேண்டும்னு பாரதி சொல்லுவாங்க. அந்த மாதிரி உண்மை நிற்பதற்காக நம்ம பல விஷயங்களை சொல்றோம். அந்த ப்ராசஸ்ல ஒரு நட்பு உருவாகும் பட்சத்தில்
அந்த நட்பு கூட்டணியாக மலரும் பட்சத்தில் என்ன தவறு இருக்கு? இல்ல அப்ப நீங்க சொல்றத பார்த்தா பாஜகவுடைய துணை இப்போ இல்லாம இருந்திருந்தா விஜய் கைது செய்யப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அது எனக்கு தெரியாது. அதாவது இதெல்லாம் ஸ்பெகுலேட் பண்ற விஷயம் இல்லை, இல்ல பயமுறுத்துற விஷயமும் கிடையாது. அது அப்படி நம்ம சொல்லவும் முடியாது, அது நியாயமும். ஏன்னா இப்ப வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் கேள்வி கேட்கிறாரு. திருமாவளவன் அவர்கள் என்ன கேட்கிறாருன்னா, விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை அப்படின்னு கேட்கிறாரு. அவருடைய திமுகவுடைய ஆதரவாளர்கள் சில பேர்ல ரொம்ப கடுமையாக திமுகவை விமர்சிப்பது, விஜய் கைது செய்ய திமுகவுக்கு முதுகெலும்பில்லை அப்படின்லாம் விமர்சிக்கிறாங்க ஒரு பக்கம். சோ இத்தனை அழுத்தங்களையும் தாண்டி விஜய் மீது வழக்கு போடாம கைது செய்யாம இருக்கிறதுக்கான காரணம் பாஜக, அமித்ஷா அப்படிங்கிறீங்களா? நான் அப்படி சொல்லவே இல்லை. திரும்ப நீங்க அதை தப்பா எடுத்துக்கிறாரு. ஏன்னா விஜய் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான முகாந்திரங்கள் எங்கே இருக்கின்றன? முதல்ல திமுக தன்னை காத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இன்று இருக்கிறது. இந்த சதியை செய்தவர்கள் திமுகவினர் என்று ஒட்டுமொத்த சமூகமும் நம்புகிறது. சமூகத்துடைய பொது புத்தியை உங்களால் மாற்ற முடியாது. ஏனென்றால் அவர்கள் முன்னே 100 காரணங்களை வைத்திருக்கிறார்கள். இந்த 100 காரணங்களுக்கு உங்களிடம் உரிய பதில் இல்லை. அப்போ எதை பேஸ் பண்ணி நீங்க கைது பண்ணுவீங்க? அவர் வந்தார், பேசினார், ஏதோ ஒரு குழப்பம் நடக்கிறது, வெளியேறினார். காவல்துறை நீங்கள் இங்கிருந்து வெளியேறி வேண்டும், இல்லை என்றால் பிரச்சனை பெரிதாகும் என்று அவரை பயமுறுத்துகிறார்கள் அல்லது அறிவுரை கூறுகிறார்கள். அதனால் அவர் திருச்சி வழியாக சென்னை திரும்பினார். மன வருத்தத்தின் காரணமாக 4 நாட்கள் பேசவில்லை. பின்னர் அது குறித்து ஒரு வீடியோ வெளியிட்டார். இவ்வளவுதான் விஜயை பொறுத்தவரை ஒரு கிரக்ஸ். அதை பிசிக்கலா ஆர்கனைஸ் பண்ணவங்க யாரு? அவர்கள் மீது தவறு இருக்கிறதா? அடுத்த கேள்வி, அவர்கள் மீது தவறு இருக்கிறதா? ஆர்கனைசர்ஸ்ன்றது ஒண்ணு, அவர்கள் மீது தவறு இருக்கிறதா அடுத்த விஷயம். தவறு இல்லாமல் எப்படி கைது செய்ய முடியும்? ஸோ அவங்களுடைய மற்றவர்களை கைது செய்வதே தவறு. அதாவது முசி ஆனந்தியோ இல்ல நிர்மல் குமாரையோ இல்ல அந்த அருண் ராஜையோ இல்ல மற்றவர்கள் கைது செய்வது கூட தவறு. பெரிய விசாரணை நடத்தப்படாமல் எப்படி நீங்க கைது பண்ணுவீங்க? எந்த நியாயத்தின் அடிப்படையில்? இப்போ இப்படி எடுத்துப்போம், நான் ஒரு ஊருக்கு போறேன்னு நான் சொல்றேன், நடந்த சம்பவத்தையும் நான் சொல்றேன். சென்ற 5ஆம் தேதி இரவு நான் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து 11 மணிக்கு கிளம்புகிறேன். ஒரு டாக்டர் ஒருத்தர் வீட்டுல இருந்து கிளம்புறேன். கவுந்தப்பாடி என்ற ஊர்ல 15 பேர் எனக்காக காத்திருக்காங்க. 11:30 மணி வாக்குல, நைட்டு 11:30 மணி தொண்டர்கள் அவர்கள் அங்கே காத்திருப்பார்கள். ஜோசியமா தெரியும், கல்யாணராமன் மீது உள்ள அன்பின் காரணமாக அவர்கள் காத்திருக்கிறார்கள். அவங்களோட போய் ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு போனேன். அப்போ இது எனக்காக இரவு 11:30 மணி அளவுக்கு காத்திருப்பார்கள் எதிர்பார்ப்பு நான் வச்சுக்கலாமா? நான் எப்படி இருக்கக்கூடாது? அதை மீறி அவர்கள் வந்தால் என்னால் என்ன செய்ய முடியும்? அவரோட நேரம் செலவழித்துத்தான் ஆக வேண்டும். இதே நிலைமை மிகவும் மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய விஜய்க்கு வருகிறது. 10,000 பேர்னு ஒரு குத்துமதிப்பான மதிப்பை அவர்கள் கூறுகிறார்கள். அதை வச்சுக்கிட்டு நீ அதுக்கு மேல ஏன் கூட்டணும்னு கேள்வி கேட்பியா? உனக்கு அறிவு இல்லை? காவல்துறையுடைய செயல்பாடுகள் என்ன? லா அண்ட் ஆர்டர். லா அண்ட் ஆர்டருக்கு அடிப்படை இன்புட் என்ன? இன்டெலிஜென்ஸ். லாவையும் ஆர்டரையும் மெயின்டைன் பண்ணணும்னா நுண்ணறிவு எனப்படும் உளவுத்துறை தகவல்கள் கைவசம் வைத்திருக்க வேண்டும். அதுக்காக தான் 15,000 உளவுத்துறை ஆட்களை நீங்க தமிழகத்துல போட்டு வச்சிருக்கீங்க. 10% காவல்துறையினர் உளவுத்துறையின் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதற்கு முன்னாடி ஒரு 5 கூட்டங்கள் நடைபெற்று விட்டன. அந்த 5 கூட்டங்களிலே உங்களுடைய அனுபவம் என்ன? அவர்கள் சொல்லும் எண்ணிக்கைக்கும் வரக்கூடிய எண்ணிக்கைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நம்பர் 1. நம்பர் 2, வெறும் ஆண்களோ இளைஞர்களோ வருவதில்லை. குழந்தைகள், பெண்கள், சிறுவர்கள் என பலதரப்பட்ட மனிதர்கள் வருகிறார்கள். இது ஏதோ ஒரு ப்ரொபோர்ஷன், ஒரு பர்சன்டேஜ் அதுல இருக்கும், பார்த்தாவே தெரியும். இது நம்பர் 2. நம்பர் 3, வரக்கூடிய கிரௌடு ரொம்ப டிசிப்ளின்டு கிரௌடு கிடையாது. இது ஒரு மாதிரி கேயோட்டிக் கிரௌடு. இளைஞர்கள், துடிதுடிப்பாக இருப்பவர்கள். இந்த 3 விஷயம் உனக்கு தெரியுமா இல்லையா? இந்த 3 விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் நுண்ணறிவு. சரி, அடுத்த கேள்விக்கு போறேன் நான். ஏன் அங்க எஸ்பி இல்ல? அந்த ஊர்ல இந்த சம்பவம் நடந்து 10,000 என்று கூறப்பட்டு சுமார் 30,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே எதற்காக எஸ்பி இல்லை? எதுக்காக ஒரு டிஎஸ்பி மட்டும் இருக்காரு? நான் உத்தமபாளையம் போறேன், நடந்த சம்பவம் தான். இன்னொன்னு சொல்றேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அக்டோபர் மாதத்துல 20 நினைவேந்தலுக்காக போகிறேன். உத்தமபாளையன்றது கம்யூனலி சென்சிட்டிவ் ஏரியா. கல்யாணராமன் வருகிறார்னு ஒரு 200 போலீஸை கொண்டு நிறுத்திட்டாங்க. ஏடிஎஸ்பி, எஸ்பிக்கு அடுத்த ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் ஆபீசர் தேனி மாவட்டத்துல. அந்த அம்மா என்னுடைய பாதுகாப்பை நிர்ணயிக்கிறதுக்காக வந்திருக்கு. கல்யாணராமன்றது ஒரு இண்டிவிஜுவல்,
என் கூட மிஞ்சி போனா ஒரு 50 தொண்டர்கள் கூட இருக்காங்க. ஆனால் என்னுடைய பாதுகாப்பை நிர்ணயிப்பதற்காக 200 காவல்துறை ஏடிஎஸ்பி லெவல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ விஜய் நடத்தக்கூடிய ஒரு 30,000 பேர் வரக்கூடிய விஜயம் சென்சிட்டிவ் என்ற அந்த சூழ்நிலையில எவ்வளவு பேர் அங்க கொண்டு வந்திருக்கணும்? கல்யாணராமன் ஒரு தனி நபருக்கு ஏடிஎஸ்பி வர முடியும்னா எஸ்பிக்கு அங்க என்ன வேலை அங்க இல்ல? டிஐஜிக்கு ஏன் அங்க இல்ல? ஐஜி ஏன் இல்ல? அந்த கூட்டத்திற்கான ஐஜி ஏன் இல்ல? இவங்க 3 பேர் வந்திருக்காங்க. இது மீறி இன்னொரு தகவல் என்ன வருகிறது என்றால், ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ் டேவிட்சன் தேவாசீர்வாதம் அன்று அங்கு இருந்தார் என்ற தகவல்கள் இருக்கின்றன. உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனா டேவிட்சன் ஏன் அங்க இருக்கணும்? சரி, ஒருவேளை டேவிட்சன் இந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்ப்பதற்காக வந்தார், அது குறித்து விவாதிப்பதற்காக வந்தார். அங்க இருக்கக்கூடிய ஐஜி, டிஐஜி, எஸ்பியோட நீங்க சொல்றது சம்பவம் நடந்த 27ஆம் தேதி டேவிட்சன் அங்க இருந்தார் அப்படிங்கிறீங்களா? ஆமா ஆமா அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. சோ அப்போ முன்கூட்டியே ஏதோ ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் அங்க போயிருக்கணும், ஒருவேளை போயிருந்தால். அப்போ நீங்க போனீங்கல்ல, ஏன் அந்த கூட்டம் நடக்கும் இடத்திற்கு செல்லவில்லை? ஒருவேளை போயிருந்தால் ஏன் எஸ்பி அங்க இல்ல? அப்ப எஸ்பி உங்க கூட இருந்தாரா? எஸ்பி உங்க கூட இருந்தா 30,000 பேர் என்ன சாகணுமா? சரி, எதுக்காக குறுகிய இடத்தை கொடுத்தீர்கள்? பெரிய இடம் தானே அவங்க கேட்டாங்க. குறுகிய இடத்தை ஏன் கொடுத்தீர்கள்? இல்ல, அதற்குதான் நேற்று அதிகாரிகள், குறிப்பாக ஐஏஎஸ் அமுதா அவர்கள் தலைமையில செய்தியாளர் சந்தித்த அதிகாரிகள் சொல்லும் போது, வேலையா விஜய் கேட்ட இடம் இதை விட குறுகலான இடம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அதை விட பெரிய இடம் கொடுக்கலாமே. கருணாநிதிக்கும் உதயநிதிக்கும் நீங்க பெரிய இடத்தை தர முடியும்னா அதை விட பெரிய தலைவராக இன்று அறியப்படும் விஜய்க்கு ஏன் தரக்கூடாது? இல்ல, விஜய் இல்ல 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 நீங்க வாலண்டியர் பண்ணி கொடுக்கணும்ன்ற சென்னையில எங்க போகணும்னு நீங்க முடிவு பண்றீங்களா? நாங்க முடிவு பண்றோமா? நாங்க கேள்வி வைப்போம். மெரினால் நடத்தணும்னு நாங்க சொல்லுவோம். நீங்க என்ன சொல்லுவீங்க? வல்லூர்பட்டு போகணும்னு சொல்றீங்கல்ல, சிவானந்த சாலையில காக்கா இல்லாத இடத்துக்கு போங்கன்னு சொல்றீங்கல்ல. அப்ப விஜய்க்கு எவ்வளவு கூட்டம் வர வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய நுண்ணறிவுத்துறைக்கு தெரியல, உளவுத்துறைக்கு தெரியல. ஏன் செய்யலன்றதுதான் கேள்வி. அந்த நேரத்திலே டேவிட்சன் தேவாசீர்வாதம் அங்க இருந்தார் என்ற தேவசகாயமா தேவாசீர்வாதமா அவர் அங்க இருந்தார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. அதற்காக அவர் அங்கு சென்றார். ஒருவேளை இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் என்று தெரிந்து சென்றாரா? அடுத்த கேள்வி வருது, ஆட்டோமேட்டிக் கேள்வி இது. சரி, இவங்க எல்லாம் இருந்தாங்க இல்லையா, ஏன் ஒரு ஐஜி அங்க இருக்கணும்? அந்த மண்டலத்துக்கான ஐஜி இருக்கணும், மண்டலத்துக்கான டிஐஜி இருக்கணும், மண்டலத்துக்கு அந்த மாவட்டத்துக்கான எஸ்பி இருக்கணும். இவங்க 3 பேரும் ஏன் 30,000 பேர் கூடக்கூடிய அந்த இடத்திலே இல்லை? இந்த கிரௌடுடைய நேச்சர் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? இந்த கிரௌடு இது அவங்க சொல்ற 10,000 என்ற எண்ணிக்கையை மீறி வரும் என்பது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? தெரிந்த பிறகு நீங்கள் ஏன் அதை செய்யவில்லை? அடுத்த கேள்வி ஒண்ணு வருது. ஒரு குறுகிய பாதை 60 அடி சாலையில ஒரு பக்கம் பேரிகேடை போட்டு தடுத்துட்டு மக்கள் யாரும் பேரிகேடை தாண்டி வரக்கூடாதுன்னு தடுத்தது யார்? இதே காவல்துறை. ஒருவேளை அந்த பேரிகேட் ரிமூவ் பண்ணப்பட்டிருந்தா ஓரளவுக்கு மக்கள் எஸ்கேப் ஆகி இன்னும் கொஞ்சம் பறந்து விரிந்து செயல்படுவதற்கு இன்னும் ஒரு 100-200 மீட்டர் எக்ஸ்ட்ராவா கொடுத்திருந்தாங்கன்னா மக்கள் பிரிந்து விரிந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஏன் அதை செய்யவில்லை? மக்கள் சாக வேண்டும் என்று விரும்பினார்களா? எவ்வளவு கேள்விகள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலே இல்லை. சும்மா அங்க தண்ணி பாட்டில் இல்லைன்னு ஒரு அமைச்சர், தண்ணி பாட்டில நீ கூட பொறுக்கிட்டு போயிருக்கலாம் உன்னுடைய ஆட்களை வச்சு. என்ன ஜோசியமா தெரியும்? வெறும் செருப்புகளை விட்டுட்டு இதுக்காக நாட்கள் நீ நியமித்து கூட இருக்கலாம். யாரும் கவனிக்காத நேரத்துல அதெல்லாம் ரிமூவ் பண்ணிருக்கலாம். இரவோட இரவாக கூட ரிமூவ் பண்ணிருக்கலாம். 100 பேரை விட்டு அங்க இருந்த தண்ணி பாட்டில் எல்லாம் புறக்கி இருக்க முடியாதா? இயல்பாகவே தண்ணி பாட்டில் எங்க போயிடும்? எல்லாமே ஓரமா போயிடும். அது எல்லாத்துக்கும் வேல்யூ இருக்கு, மணி வேல்யூ இருக்கு. அதை எடுத்துட்டு போனா பாலி கார்பனேட்டு 40 ரூபா கிலோ ரேஞ்சில கிடைக்கும். மொத்தமா இரவோடு இரவாக குப்பால் எடுத்துட்டு போயிடுவாங்க. அவனுக்கு எப்படியும் ஒரு 200-300 கிலோ கிடைக்கும். 100 கிலோ கிடைச்சிருந்தா கூட 4,000 ரூபாய் வருமானம் சார். சந்தோஷமா பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சோ இது ஒரு திட்டமிட்ட சதி என்பதுதான் என்னுடைய பார்வை. அவர்களுக்கு குறுகலான இடம் கொடுக்கப்பட்டதற்கு காரணம் இது போன்ற சம்பவங்கள் நடக்க வேண்டும். சரி, இதுக்கு இன்னொரு லாஜிக் இருக்கு பாருங்க. 8:45 தான் 8:45 நாமக்கல்ல நிகழ்ச்சி அறிவித்து விட்டு 8:45 தான் தன்னுடைய வீட்டில் விட்டு புறப்படுகிறார் விஜய். அப்போ ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. என்ன, இங்கிருந்து ஏர்போர்ட் செல்ல வேண்டும், ஏர்போர்ட்டில் இருந்து திருச்சி வருவதற்கு இத்தனை நேரம் ஆகும், திருச்சி ஏர்போர்ட்டில் இருந்து நாமக்கல் சேர்வதற்கு இத்தனை நேரம் ஆகும், 3 மணி நேரம் 4 மணி நேரம் மினிமம் ஆயிடும். அப்போ 12 மணிக்கு தான் ரீச் ஆக முடியும். 12 மணிக்கு ரீச் ஆனா அங்க ஒரு 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப கரூருக்கு வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு டைம் ஃப்ரேம் ஆகும்.
மெதுவா தான் வந்தாக முடியும் பல்வேறு காரணங்களுக்காக. அப்ப 4 மணியோ 5 மணியோ ஆயிட முடியும்ன்றது காவல்துறைக்கு தெரியாதா? எத்தனை மணிக்கு வீட்டுல இருந்து இப்ப கல்யாணராமன் நான் புறப்படுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கே உண்டு அது. நான் ஒய் கேட்டகரி பாதுகாப்புல இருக்கிறேன். என்ன 8:45 மணிக்கு டிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க, டெய்லி செக்யூரிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு. கல்யாணராமன் 8:45 மணிக்கு வீட்டிலிருந்து புறப்பட்டு விட்டார், ஏர்போர்ட்டை நோக்கி செல்கிறார். 9:25க்கு ஏர்போர்ட்டுக்கு உள்ள என்ட்ரா வருது. அதாவது சிஎஸ்எஃப் செக்யூரிட்டி கார்டன் ஆஃப் ஏரியாவுள்ள அவர் என்ட்ரு ஆயிட்டாரு. இதுக்கு மேல நாங்க பொறுப்பு இல்லை, அதாவது தமிழ்நாடு போலீஸ் பொறுப்பு இல்லை. அதுக்கப்புறம் டெல்லியில வந்து சேர்ந்த உடனே டெல்லி காவல்துறை என்னை இழுத்துக் கொள்ளும், அதாவது அவர்களுடைய கண்ட்ரோல்ல அவங்க எடுத்துப்பாங்க. இத்தனை மணிக்கு வந்தாருன்னு அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க, தமிழ்நாட்டுக்கு அந்த ரிப்போர்ட் அனுப்புவாங்க. இதெல்லாம் நடைமுறைகள். இந்த நடைமுறைகள் அனைத்தும் காவல்துறைக்கு தெரியும். என்னுடைய ஒவ்வொரு நகர்வும் காவல்துறைக்கு தெரியும், எனக்கே தெரியும். மிக மிக சாதாரணமான நபர் நான். ஏன்னா ஒரே வித்தியாசம், ஒய் கேட்டகரியில இருக்கேன். தமிழ்நாட்டில் வெகு சிலர்களே வந்து இவங்களை தவிர, நீதிபதிகளை தவிர வெகு சிலர் மட்டுமே ஒய் கேட்டகரியில் இருப்பாங்க. அதுல நானும் ஒருத்தன் விதத்துல என்னுடைய ஒவ்வொரு நிமிட நடவடிக்கையும் என்னை யார் வந்து சந்திக்கிறார்கள், நான் யாரை சென்று சந்தித்தேன், எந்த வண்டியில போனேன், என்னோட இருந்த செக்யூரிட்டி ஆபீசர் யாரு, பிஎஸ்ஓ யாரு யாரெல்லாம், இந்த ஊர்ல கோயம்புத்தூருக்கு நான் போனேன்னா அந்த ஊர்ல என்னை வந்து ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய அந்த லோக்கல் செக்யூரிட்டி யாரு, இந்த எல்லா டேட்டாவும் மொத்தமா இருக்கும். என்னுடைய ஒவ்வொரு சிறு நகர்வுகளும் ரெக்கார்ட் ஆகும். அப்போ விஜய் 8:45 மணிக்கு புறப்பட்ட விஜய் அங்க வந்து சேர்வதற்கு 6 மணி ஆகிவிடும் என்பது காவல்துறைக்கு தெரியாதா? சரி, இதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்த கேள்வி, எதற்காக நீங்கள் காலையிலிருந்து அங்க கூட்டம் கூடுவதற்கு அனுமதித்தீர்கள்? சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது என்பது யாருடைய கடமை? காவல்துறையுடைய கடமையா, தொண்டர்களுடைய கடமையா, நிகழ்ச்சியுடைய அமைப்பாளர்களுடைய கடமையா? இல்லப்பா நீங்கெல்லாம் வராதீங்க அப்படின்னு நிகழ்ச்சி அமைப்பாளர் சொல்லாம இருக்கலாம், அவனுக்கு வந்து அரசியல் ஓட்டு. ஆனா காவல்துறையுடைய கடமை என்ன? இல்லப்பா இங்கெல்லாம் இப்ப கேதர் ஆகக்கூடாது, 3 மணில இருந்துதான் வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க, ஸோ நீங்க 1 மணி 1:30 மணி 2 மணி வாக்குல சாப்பிட்டு பொறுமையா வாங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாதா? விரட்டி விட முடியும். ஏற்கனவே நாமக்கல்ல வந்து இந்த மாதிரி ஒரு 20 பேரும் 30 பேரும் மயக்கடிச்சு போயிருந்தாங்க சொல்றாங்க. அப்ப இங்க ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது. அதற்கு அடுத்த பகுதியிலே நிச்சயமாக அதை விட பெரிய எண்ணிக்கை, 2 மடங்கு எண்ணிக்கை இருக்கக்கூடிய கரூரிலே இதை விட பெரிய அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்ப பேரிகேடு இன்னும் கொஞ்சம் 200 மீட்டர் நகர்த்தி போட்டிருந்தா, அந்த இடத்துல மக்கள் ஸ்ப்ரெட் ஆயிருந்தா இது நடந்திருக்குமா? ஒரே ஒரு சாலை தான் அது. அந்த சாலையில் நீங்க கொடுக்குற இடம் இவ்வளவுதான் அப்படின்னா அந்த பகுதிக்குள்ள அந்த 27,000 பேர் இருக்க வேண்டும். இந்த பேரிகேட இன்னும் ஒரு 100 மீட்டர் தள்ளி போட்டா மக்கள் பரவலாக இருக்க முடியும். சயின்ஸ் இது. இந்த சயின்ஸ் காவல்துறைக்கு தெரியாதா? ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான பாடத்திட்டங்களிலே ஒன்று கிரௌட் எப்படி மேனேஜ் பண்றது. அங்க இருந்து ஐபிஎஸ் அதிகாரி யாரு அவருக்கு தெரியாதா? ஐஜி ஐபிஎஸ் அதிகாரி, டிஐஜி ஐபிஎஸ் அதிகாரி, எஸ்பி ஐபிஎஸ் அதிகாரி, ஏடிஜிபி ஐபிஎஸ் அதிகாரி, இவங்களுக்கு எல்லாம் தெரியாதா? டிஎஸ்பி ஒருத்தர் தான் வந்து டிஎஸ்பி கேடரா இருந்திருக்காரு, மற்ற எல்லாம் ஐபிஎஸ் அதிகாரி. இவர்கள் அனைவருக்கும் ஒரு கிரௌடு மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றது பயிற்சி உண்டு. கிரௌடுலயே பலவிதமான கிரௌடு இருக்கு. கேயோட்டிக் கிரௌடு, டிசிப்ளின்டு கிரௌடு அப்படின்னு. நல்ல டிசிப்ளின்டு கிரௌடு ஒரு 1000 பேர் இருந்தா கூட 2 போலீஸ் வச்சு மேனேஜ் பண்ணலாம். இன்டிசிப்ளின்டு கிரௌடு 1000 பேர் இருந்தாங்கன்னா நீங்க 500 போலீஸ் தேவை. கேயோட்டிக் கிரௌட்னு ஒண்ணு இருக்கும், மிரட்டினா போயிடுவான். ஸோ ஒரு 50 போலீஸ் இருந்தா போதும். ஸோ இந்த கிரௌடுடைய மேனேஜ்மெண்ட் பற்றிய முழு சாத்திரமும் தெரிந்த காவல்துறை இந்த கிரௌடை மேனேஜ் செய்யாம போனது ஏன்? சதி செய்தீர்களா? கேள்வி என்னன்னா, சதி செய்தீர்களா? யாருக்காக சதி செய்தீர்கள்? 41 மக்களை கொன்றுவிட்டு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். சும்மா உங்க இஷ்டத்துக்கு வந்து கேஸை போட்டு அதை போட்டு இதை போட்டுலாம் பயமுறுத்தலாம் முடியாது. நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்கிறோம். நீ கேஸை போட்டா பயந்துருவோமா? எத்தனை கேஸை போடுவோம்? என் மேல ஏற்கனவே பல கேஸ் இருக்கு, இது ஒண்ணு எக்ஸ்ட்ரா இருந்துட்டு. ஆனா உண்மை இங்க எடுத்து வைத்தா போதும். 4 அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருந்தீங்க? எஸ்பி, டிஐஜி, ஐஜி, ஏடிஜிபி. ஒருவேளை அன்று கரூர்ல இருந்திருந்தால் ஏடிஜிபி. 4 பேர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த கேள்விக்கு காவல்துறை பதில் சொல்லணும். அவசரமா ஒரு அம்மாவை போட்டு, அருணா ஜெகதீசனை போட்டு ஒரு 1 மேன் கமிஷன், அது அந்த அறிக்கை வச்சு நாக்கு வழிக்கிறதுக்கா? இதுக்கு முன்னா அந்த அம்மா கொடுத்த ரெக்கமெண்டேஷன் வந்து இதே திமுக அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சா? 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மாவுடைய அறிக்கை வந்துச்சு இல்லையா? அதிமுக ஆட்சியிலே போடப்பட்ட ஒரு கமிஷன். அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் நீ வந்து ப்ரொமோஷன் கொடுத்து உட்கார வச்சிருக்கு. ஏன்? அவன் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்பா, நான் சொல்ற வேலையை கேட்டுக்கிட்டு போய் தாவேக ஆட்களை தாக்கு, பாஜக ஆட்களை தாக்கு, அதிமுக ஆட்களை தாக்கு, அவங்க மேல போய் வழக்குகளை போடு, இதுதான். இல்லாட்டா வந்து உன் மேல ஆக்ஷன் எடுத்து காலி பண்ணிடுவோம். அதாவது ஒரு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு செயலை திமுக செய்து கொண்டிருக்கிறது. சரி, இதுல இன்னொரு ஆங்கிள் பாருங்க. கரூரிலே இந்த கூட்டம் சதி செய்யப்பட்டு தடுக்கப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு தமிழகத்திலே எந்த மூலையிலும் தாவேகாவால் கூட்டம் நடத்த முடியாது என்பது உண்மையா இல்லையா?
அதற்காக சதி செய்திருந்தால் சரி. அடுத்து தமிழகத்துல வேற எங்கேயும் வந்து அவ்வளவு ஈஸியா தாவேகாவினரை கட்டுப்படுத்த முடியாது. இதுக்கப்புறம் பிப்ரவரி மாசம் வரை தாவேகா நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு மக்கள் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படும் அல்லவா, அவர்களை தொடர்ந்து தடை செய்து விடலாம் அல்லவா. இதற்காக சதி செய்திருந்தால் இவர்கள் சதி செய்ய மாட்டார்கள் என்பதற்கு ஏதேனும் ஆதாரம் இருக்கிறதா? ஒரு டிஜிபி அப்பாயின்மெண்ட்ன்றது ஒரு ப்ராசஸ், 3 மாசத்துக்கு முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி வேண்டியிருக்க ப்ராசஸ். அந்த டிஜிபி இதை வந்து செய்ய முடியாம இந்த நிமிஷம் வர துப்பு இல்லாம இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், மாறி மாறி பேர்களை கொடுத்து மத்திய அரசையும் இதில் முடிவெடுக்கக்கூடிய யூபிஎஸ்சியின் குழப்ப முயற்சி செய்து கொண்டிருக்கும் அரசாங்கம், நீதிமன்றம் தலையிட்டும் வாய்மூடி மௌனிகளாக கள்ள மௌனம் காக்கக்கூடிய திருட்டு பக்கம் அதிகார அரசாங்கம். இவர்கள் நினைத்தால் எதை வேணாலும் செய்வார்களுக்கு டிஜிபி என்ற ஒரு பெரும் பதவிக்கான ஆதாரமே இருக்கிறது. உன் மேல உனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, உனக்கு வந்து கொஞ்சமாவது தார்மீக கடமை பொறுப்புணர்வு இருந்துச்சுன்னா இதை வந்து சிபிஐ ஒப்படைச்சிட்டு போ. ரூலா பண்ற நீ தமிழகத்திலே எது போன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடக்கின்றன என்றது கூட அறியாத ஒரு முதல்வர் உள்துறை அமைச்சர் என்ற பதவியிலும் சேர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருந்தார். 30 போஸ்ட்மார்ட்டத்தை எப்படி நீங்க நடத்துனீங்க? எப்படி நடத்த முடியும்? கரூர் மருத்துவ அதுக்கு அதிகாரிகள் பதில் சொல்லி இருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவர்கள், இறந்தவர்களுடைய உறவினர்கள் அவங்களுடைய பிரேத பரிசோதனை விரைவா முடிக்கணும், சடலங்களை விரைவா கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றதன் அடிப்படையில நாமக்கல் உள்ளிட்ட பிற மாவட்டங்கள்ல இருந்து மருத்துவர்களை வந்து உடனடியாக வரவழைத்து இந்த பிரேத பரிசோதனை நடந்தது அப்படின்ட்டு நேற்று அதிகாரிகள் கொடுத்த விளக்கத்துல அவங்க தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. சார், இது எப்படி சிரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கொடூரமான அயோக்கியத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அதிகாரிகள் கொடுத்தது. நான் அந்த அதிகாரிகள் யாருன்னு பார்க்கல, அது ஒருவேளை அமுதா ஐஏஎஸ் தெரியாது. கொடூரமான ஒரு விளக்கம். கரூர் அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருப்பவை 3 பிரேத அறைகள் தான், பிரேத பரிசோதனை அறைகள் தான். ஒரு பிரேத பரிசோதனை செய்யறதுக்கு 3-4 மணி நேரம் மினிமம் ஆகும். நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல நீங்க அவசரமா பண்ணணும்னு ஆசைப்பட்டா கூட 2 மணி நேரம் மினிமம் ஆகும். வீடியோ எடுக்கணும். ரூல் நான் சொல்லல, இதெல்லாம் ரூல் ஆஸ் என்ஸ்ட்ரைன்ட் பை தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அதாவது சுப்ரீம் கோர்ட்லாம் போட்ட ரூல்ஸ். சரி, 2 மணி நேரம் ஆகும்னா 3 ரூம்ல 8 மணிக்கு மரணங்கள் துவங்கி விட்டன நம்ம பார்த்தோம். 8 மணிக்கு அந்த நிமிஷம், ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணல. அவங்க நேரா உடற்கூறு ஆய்வுக்கு எடுத்துட்டாங்கன்னே வச்சுப்போம். 8 மணிக்கு எடுத்தாங்க அப்படின்னா 10 மணிக்கு ஃபர்ஸ்ட் செட் முடிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் செட் எத்தனை பண்ணிருக்க முடியும்? 3 தான் பண்ணிருக்க முடியும். 10 மணிக்கு அடுத்தது எடுத்துட்டாங்க அப்படின்னா 12 மணி வரை இன்னும் 3 பண்ணிருக்க முடியும். 12க்கு 3ஆவது செட் எடுத்துட்டாங்கன்னா 2 மணிக்குள்ள இன்னும் 3 பண்ணிருக்க முடியும். மொத்தத்திலேயே 9 தான் பண்ணிருக்க முடியும். ஆனா 3 மணிக்கு, அதுல இருந்து 1 மணி நேரம் கழிச்சு 3 மணிக்கு ஸ்டாலின் அங்கே 30 சடலங்களை வைத்து மலர் வளையம் வைத்துக் கொண்டிருக்கிறார். அவங்க ரெக்கார்டு, நான் சொல்லல, அவங்க கொடுத்திருக்கிற ரெக்கார்டு, அவங்களுடைய ட்விட்டர் பக்கங்கள் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான வீடியோக்கள், அது எல்லாத்துலயும் என்ன காட்டுதுன்னா 3 மணி வாக்குல ஒரு மலர் வளையம் வைக்க ஆரம்பிச்சார். 9 தான் உன்னால பிரேத பரிசோதனை செய்ய முடியும் என்றால் உன்னால எப்படி வந்து 30 இது பண்ண முடியும்? யாரை ஏமாத்துறதுக்காக பண்ற? எப்படி வேகமா செய்ய முடியும்? அதிவேகமா செஞ்சால் 2 மணி நேரம், நார்மல் வேகத்துல செஞ்சா 3-4 மணி நேரம். அந்த நபரை பொறுத்து, உடலை பொறுத்து, உடற்கூறு ஆய்வுகளின் தன்மையை பொறுத்து எப்படி முடியும்? இம்பாசிபிள். நீங்க 100 டாக்டரை கொண்டு வாங்க, பிரேத பரிசோதனை செய்வதற்கான அறைகள் எங்கே? அதுக்கான ப்ரொசீஜர் இருக்கு, இத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் அங்க இருக்கணும், இதெல்லாம் இருந்தாதான் பண்ண முடியும். இந்த மாதிரி குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இருக்கணும். எல்லா டாக்டரும் பண்ண முடியாது. அது அனைத்தும் வீடியோ எடுக்கப்பட வேண்டும். எடுத்தீங்களா? காட்டுங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா. இப்ப கோர்ட்ல இருக்கு இல்லையா, நாங்க பண்ணு கொண்டு போய் இதெல்லாம் நாங்க நியாயமா செஞ்சோங்கன்னு அந்த வழக்கு சிபிஐ கேட்கறாங்க இல்லையா, இதெல்லாம் நாங்க நல்லா செஞ்சு முடிச்சிட்டாங்க, அதனால இந்த சிபிஐ வழக்கு தேவையில்லைன்னு கோர்ட்ல அந்த 30 பேருடைய உடற்கூறு ஆய்வு வீடியோக்களை இப்ப சப்மிட் பண்ண சொல்லுங்க, பார்க்கலாம். முடியாது. ஏன்னா இது அனைத்துமே முழு பொய். அதுக்கு அடுத்து கேட்டாங்க எப்படி வந்து செருப்பு அடிப்பாங்க, கவனத்தை ஈர்ப்பதற்காக செருப்பு அடிப்பாங்க. இதெல்லாம் ஒரு அமைச்சர் சொல்றதா? அந்த அமைச்சர் சொல்லும் போதே அது அயோக்கியத்தனமான ஸ்டேட்மெண்ட்னு தெரியலையா? அதிகாரிகளாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், அவர்கள் கூறும் அனைத்து விஷயங்களுமே அயோக்கியத்தனமானவை. அந்த ஜெனரேட்டர் ரூம்ல ஆள் பூண்டாங்க, மூச்சு முடுறதுக்கு இடம் இல்லைன்னா எவன் வேணாலும் எதையாவது உடச்சிக்கிட்டு போதான் பார்ப்பான். இதெல்லாம் ஒரு டிஃபென்ஸ் அவங்களுக்கு. சரி, நீங்க தான் கமிஷன் போட்டீங்கல்ல, எதுக்காக நீங்க டிஃபெண்ட் பண்றீங்க? வாட் இஸ் யுவர் ஜாப்? அமுதாக்கு வாட் இஸ் யுவர் ரோல் இன் இட்?
வாய் மூடிட்டு கொண்டு போய் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அந்த நீதிபதி கிட்ட கொடுக்க வேண்டியதுதானே. எதுக்கு 5 அதிகாரிகள் உட்கார்ந்துட்டு டிபெண்ட் பண்றீங்க? அது உங்களுடைய வேலையா? இப்ப இதுல சிபிஐ விசாரணை தான் ஒரே வழி அப்படிங்கிறீங்களா? ஒரே வழி சிபிஐ விசாரணை தான். என்ன குற்றம் யார் மீது சுமத்தப்படுகிறது என்றால், இன்று இருக்கக்கூடிய ஆளும் கட்சி வாய்மூடி மௌனியாக இருக்கக்கூடிய ஸ்டாலின், இவர்கள் மீதுதான் நீங்க குற்றச்சாட்டு. நோ ஒன் கேன் பி ஜட்ஜ் இன் இஸ் ஓன் காஸ்ன்றதுதான் வந்து டிக்டம், ஜுடிஷியல் டிக்டம். உங்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை நீங்களே எப்படி விசாரிக்கலாம்? அதனால அவர்கள் விசாரிக்கிறதுக்கு எந்த விதமான தகுதியோ அருகதையோ கிடையாது. அவர்கள் உருவாக்கி இருக்கும் அந்த விசாரணை ஆணையம் என்பது வெறும் கண் துடைப்பு. அந்த அம்மா ஒரு 2 வருஷம் விசாரிச்சுட்டு ஒரு 5 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் செலவு பண்ணோம். அது அந்த காலத்திற்கான எல்லா விதமான சகல வசதிகளையும் பங்களா உட்பட என்ஜாய் பண்ணோம். அதுக்கு மேல ஒன்றும் நடக்காது. அந்த விசாரணை ஆணையத்துடைய நகல் அந்த காப்பி வந்து கொண்டு போய் குப்பத்தட்டியில் போடப்படும். அதுக்கு வந்து பின்னாடி வரக்கூடிய அரசும் இந்த பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இன்னைக்கு போட்டாங்கன்னா இந்த விசாரணை ஆணையம் உடனடியாக முடிக்கப்பட்டு அதுக்கு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸும் இன்னும் கொடுக்கல. அதனால டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸே இல்லாம என்ன ஒரு விசாரணை ஆணையம்? 5 நாள் ஆச்சு. 6வது நாள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். விசாரணை ஆணையம் ஊத்தி மூடப்படணும், சிபிஐ கிட்ட ஒப்படைக்கப்படணும். இதான் நியாயம், இதான் தர்மம், இதுதான் நியாயமான விசாரணையாக இருக்க முடியும். நன்றி சார். பல்வேறு கேள்விகள் வச்சுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.